பிளேஸில் மட்டும் 10 பேர் மிக கவலைக்கிடமான தாக்குதலை அவர்கள் உள்ளாகியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ராக்கெட் அட்டாக்கின் மூலம் இஸ்ரேலுடைய பெட்டா டிகாவா, நஹாரியா கிழக்கு பகுதிகள், நார்த் டெல்லவியூ பகுதிகள் பெரும் சேதாரத்திற்கு உள்ளாகியதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே ஹிஸ்புல்லாவுடைய நிலைகளை அவர்கள் தொடர்ந்து தாக்கியிருந்தாலும் அதற்கு பழிவாங்குவதற்காக லெபனானில் பொதுமக்களை அவர்கள் கொலை செய்து கொள்கிறார்கள். ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் நேரடியாக இதுவரை டெல்லவியூ போன்ற பகுதிகளில் பொதுமக்கள் வாழும் பகுதிகளை அவர்கள் குறிவைக்கவில்லை என்பதை நாம் இவ்வளவு காலமாக நடந்த போரில் 400 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே லெபனானில் மக்கள் வாழும் பகுதிகளிலே 3500க்கு மேற்பட்ட பொதுமக்களை இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். 44,000த்திற்கும் மேற்பட்ட காசா மக்கள் தினமும் 30 பேர் 40 பேர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் நேற்றைக்கு ஹிஸ்புல்லாவுடைய இந்த 250க்கும் மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல் மூலமாக டெல்லவியை சுற்றி இருக்கக்கூடிய சபர்பன் கோலான் குன்றுகளில் படைப்பிரிவு 800 அதையும் தாண்டி 55க்கும் மேற்பட்ட த ப்ராஜெக்ட் லிஸ்ட் மிகப்பெரிய அளவில் நார்த் இஸ்ரேலுடைய டெரிட்டரியில் பெரும் தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருப்பதாக செய்திகள் வருகிறது. சென்ட்ரல் அண்ட் நார்த் இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது. மத்திய இஸ்ரேலும் வடக்கு இஸ்ரேல் பகுதியும் தான் இந்த 250க்கு மேற்பட்ட நீண்ட தூர மிசைல் தாக்குதல், லாங் ரேஞ்ச் மிசைலின் மூலமாக பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் செய்திகள் வருகின்றது. இஸ்ரேல் இதற்கு அடுத்து பழிவாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை செய்வார்கள். அவர்கள் எப்பொழுதுமே சாதனை படைத்ததாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது அவர்களுக்கு வழக்கமான ஒரு நிலையாக நாம் பார்க்க கிடைத்துதான் இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள். அதன் பிறகுதான் வளைகுடா நாடான பஹ்ரைன், அமீரகம், மொரோக்கோ, சூடான் ஆகிய நாடுகளோடு இஸ்ரேலுக்கு நல்ல உறவு இருந்தது. தற்போதைய இந்த கொஹனுடைய மரணம், அவருடைய பிணத்தை கண்டுபிடித்ததன் மூலமாக இவற்றில் ஒரு சிறு கிராக் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தனது மக்களை அத்தியாவசியமான பயணங்களுக்கு மட்டுமே ஐக்கிய அமீரகம் செல்ல வேண்டும் என எச்சரிக்கை செய்திருக்கிறது. பயங்கரவாத நடவடிக்கைகள்